உட்காருங்க உட்காருங்கப்பா. வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க. சரவணா, அப்பா, இன்னைக்கு நம்ம பூர்வீக வீட்டுல உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இப்போ அம்மா உன்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கா. ஏங்க, சாந்தி முகூர்த்தம் எங்க நடந்தா என்ன? அந்த வீட்டுல தான் நடக்கணும்னு இருக்கா என்ன? நம்ம வீட்டுல நடந்தா ஆகாதா? மகேஷ், நம்ம வீட்டுக்கு போறதுல ஒரு சிக்கல் இருக்கே. என்ன சிக்கல்? என் மருமக வீட்டுக்கு வந்தா ஆரத்தி எடுக்கணும், உள்ள கூப்பிட்டு விளக்கேத்த வைக்கணும். அப்பதானே என் மருமக வருவேன்னு சொல்லியிருக்கு. நீ இதெல்லாம் பண்ணுவியா? சமயம் பார்த்து கிழவன் ஏதாவது சொல்லி கடுப்பேத்துறானே. ஏங்க, ஏன் மருமகளை நான் கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவா? அது என் மருமக வீடுங்க. ஏதோ என் வீடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆரத்தி தானே, எடுத்துட்டா போச்சு. வீட்டுல எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தானே வந்திருக்கேன். ஏங்க, அவ ஏத்தாத விளக்க வீட்டுல வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? தாராளமா எத்தனை விளக்கு வேணா ஏத்தட்டும். அவ மனசார வீட்டுக்கு வந்தா அதுவே போதும். என்ன பூங்குடி? இப்ப வேற நேரம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போலாம். இருந்தாலும் மகேஷ், எனக்கு என்னப்பா, அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நாம நம்ம வீட்டுக்கு போறதாப்பா முக்கியம். வீட்டுக்கு போலாம்ப்பா. பூங்குடி, அம்மா சொல்றதானே சரி. அத்தையே இவ்வளவு தூரம் வந்து கூப்பிடுறப்ப நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போறேன்? நான் சொல்லல பூங்குடி, அம்மாவுக்கு மனசு கேட்காது எனக்காக வந்து கூப்பிடுவாங்கன்னு. பாத்தியா அம்மாவுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம்னு. நீ என்னப்பா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பேசுற? என்ன இருந்தாலும் பூங்குடி என்னோட மருமக இல்லையா? விட்டு கொடுத்துருவேனா என்ன? ஏங்க, எவ்வளவு நேரம் இங்கேயே வச்சு பேசிக்கிட்டு இருப்பீங்க? நேரம் ஆயிட்டு இருக்கு பாருங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க போலாம்ப்பா. போலாமா? வாங்க. அக்கா வரோம்க்கா. போயிட்டு வரேன். அகிலா, சரி போயிட்டு வா பூங்குடி. நீங்க வந்துட்டீங்க, அண்ணி வரலையா? அங்க. சரிம்மா. அண்ணி, அவ இல்லாதப்ப அம்மா அம்மான்றா, அவ வந்த உடனே மாறிட்டாளே. எல்லாருமே அவ பக்கம் தான் இருக்காங்க. அண்ணி, ஸ்ருதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லாம் இவளால வந்தது. இவ மட்டும் சாமி வந்து அந்த விஷயத்த சொல்லாம இருந்ததுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலங்கிறது யாருக்கும் தெரியாமையே போயிருக்கும். குழந்தையும் பிறக்காம சொத்து நம்ம கைக்கு வந்து தொலைச்சிருக்கோம். நம்மளதான் மோப்பம் பிடிக்கிறான்னு நினைக்கிறேன். நான் எப்படி சாமி ஆடினேன்னு மட்டும் இவளுக்கு தெரிஞ்சிச்சு. இவ சாமி ஆடிடுவாளே. என்ன?
ரெண்டு பேரும் மாறி மாறி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆ, ரெண்டு பேரும் மாரியாத்தா கோயில்ல திருன்னு முழிக்கிறதுன்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம். ஓ அப்படியா? இப்பெல்லாம் மாரியாத்தாவை நீங்க கும்பிடுறீங்களோ இல்லையோ, மாரியாத்தா உங்க மேல ரொம்ப பாசமா இருக்கா போல. ஐயோ, நானே வீணா வாயை கொடுத்து மாட்டிக்குவோம் போல இருக்க. இந்த வந்தே பாரத் வர்ற மாதிரி ஆத்தா அடிக்கடி சர்ரு சர்ருன்னு உன் மேல வர்றாளே. மகேஷ், அப்படி என்ன ரகசியம்னு உங்க அக்கா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்ல. ரொம்ப முக்கியம். வேலையை பாருங்க. ஏய், இப்ப வேலையை பார்க்க வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். என்ன பாக்குறீங்க? போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. என் மருமகளுக்கு ஆரத்தி எடுக்க வேண்டாமா? என் மருமக புது பொண்ணு கணக்கா வந்து நிக்குது. ஒரு பொறுப்பான நல்ல மாமியாரா ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போ மகேஷ். இந்த பாரு, ஒரு மருமகளா அவளோட வேலையை அது சரியா பண்ணி முடிச்சிருச்சு. என் புள்ளையும் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். எல்லாரும் அவங்கவங்க வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்ப உன் வேலை மட்டும்தான் மிச்சம். போ, சீக்கிரம் போய் ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா போ. என் மருமக எவ்வளவு சீக்கிரம் உள்ள வரணுமோ அவ்வளவு சீக்கிரம் வரட்டும். ஏன்னா அது வந்து தானே நிறைய பேருக்கு பேய் ஓட்ட வேண்டி இருக்கு. ஆட, என்ன நீ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைய பாக்குற மாதிரி என்னையே பாத்துக்கிட்டு இருக்கிற? ஏ மகேஷ், இப்ப தாண்டி உன் புருஷனுக்கு இளம ஊஞ்சலாடுது. இன்னும் என்ன வாய் பேசிக்கிட்டு? போங்க, சீக்கிரமா போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. என் மருமக எவ்வளவு நேரம் தான் வெயில்ல நிக்கும்? ச்சே.